இளங்கோவன் ராஜசேகர் சார், எம்ஜிஆர் இருந்தபோது ஒரு 15 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அதிகாரம் இல்லாமல் இருந்தது திமுக. ஜெயலலிதா இருந்தபோது 2011 இருந்து 21 காலகட்டத்தில் அப்போதும் அதிகாரம் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் 21 இருந்து 26 வரை மட்டும் ஒரு 5 ஆண்டு காலம் மட்டும்தான் மாநிலத்தில் அதிகாரத்தை இழந்திருக்கிறது அதிமுக. ஒரு பெரிய மேஜர் ஓட்டு வித்தியாசமெல்லாம் அவங்களுக்கு இல்லை. போன எலெக்ஷனில் 2024 விட இப்போ சம் பர்சன்டேஜ், ஒரு 1% அவங்களுக்கு ஓட்டு வந்து கூடி தான் இருக்கிறது. ஆனாலும் இன்னைக்கு திரும்ப ஒரு 2 ஸ்பிளிட் ஆகி போயிட்டு நாங்கள் தாவேகாவை ஆதரிக்கிறதுன்னு முடிவெடுத்திருக்கிறோன்ட்டு ஒரு தரப்பும், தாவேகாவை ஆதரிக்க போவதில்லைன்னு முடிவெடுத்திருக்கிறது ஒரு தரப்பு. ஃப்ளோர் டெஸ்ட்டில் தான் தெரிய போகுது எத்தனை பேர் அந்த சைடு போக போகிறாங்க, எத்தனை பேர் இந்த சைடு போக போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகுது. ஒரு இலவும் இப்போ வர தெரியல. சார், இந்த முடிவு இருக்குல்ல சார், ஏடிஎம்கேல இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 பிரிவுகள் அப்படிங்கிறது, இது ஆரோக்கியமானதா சார் அந்த கட்சிக்கு? முதல்ல வணக்கம் அரவிந்த். என்று வந்து அவங்க அம்மையார் ஜெயலலிதா இயற்கையை எழுதினாரோ அன்றிலிருந்து இந்த கட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடியோ கஷ்டகாலம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது வந்து ஒரு திமுக மாதிரியோ ஒரு ஈவன் ஏன் பாஜக கூட எடுத்துக்குங்க, ஐடியாலஜி அப்படி ஒரு பார்ட்டியா அது அமைஞ்சதே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி எம்ஜி ராமச்சந்திரன் அவர் அந்த கட்சியை லான்ச் பண்ண போது அவருக்கு ஒரு இமேஜ் இருந்துச்சு. சரி, அதான் அந்த இமேஜ் அம்மையார் ஜெயலலிதா அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒன் மேன் ஆர் ஒன் உமன் பார்ட்டியா தான் இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம்கே இருந்திருக்கு. சரி, யாருமே அங்க இருக்கிற இப்ப இன்னைக்கு இருக்கிற தலைவர்களோ, வெளியே போன பன்னீர்செல்வமா ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற இபிஎஸ் அவர்களா இருந்தாலும் சரி, மற்ற மந்திரிகளோ யாருமே எதையுமே பொது இடத்துல பேச முடியாது. எந்த மந்திரியும் தன்னுடைய சுயாதீனமா ஒரு முடிவு அந்த கட்சியில எடுக்க முடியாது. சரி. சோ இந்த உள்கட்டமைப்புல ஒரு ஜனநாயகன்றது அது ஒரு சும்மா ஒரு மேலோச்சி மேல் பூச்சாதான் அங்க இருந்தது. சரி, அது ஒரு அவங்க யாரு லீடர், அந்த லீடர் பவர்ஃபுல் லீடர், அவங்க எடுக்கிற முடிவு தான். ஸோ இந்த பார்ட்டியும் அதை நோக்கி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி. ஸோ இது செகண்ட் ரங்கோ தேர்ட் ரங்கோ அப்படிலாம் டெவலப் பண்ணிக்கவே இல்லை. இப்ப அந்த வெற்றிடம் இருக்கு இல்லையா, அம்மையார் ஜெயலலிதா இல்ல, இப்ப நீங்க கருணாநிதியும் இல்ல, அங்க எப்படி அவ்வளவு எந்தவித பிரச்சனையும் இல்லாம ஒரு திமுகல நீங்க வாரிசு சொல்லலாம், அது ஹேர் அப்பரண்ட் சொல்லலாம், பிரின்ஸ்ன்னு சொல்லலாம். அங்கேயும் பார்ட்டியில எல்லா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியும் அங்க இருக்கிற கேடர்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டு தானே அவங்க ஒரு லீடரை ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகுது பவரு. இங்க ஏன் ஆக மாட்டேங்குது? அவர் இபிஎஸ் வரும்போது என்ன பண்ணாரு, அது பல ப்ராப்ளங்கள் வருது. அதுக்கப்புறம் ஒரு 15 பேர் ஸ்பிளிட் ஆகி அது ஒரு 4 வருஷத்துல அதுல ஒரு சில கஷ்ட காலத்தை நோக்கி போகுது. திருப்பியும் அடுத்த ஒரு தோல்வி. ஏன்னா இப்ப நீங்க எடப்பாடின்றவர் ஒரு ஜெயலலிதா அம்மையாருக்கு ஈக்குவலா ஒரு ஆளுமையோ, எம்ஜி ராமச்சந்திரனுக்கு ஈக்குவலா ஒரு தலைவராகவோ அவரால் உருவாக முடியல. சரி. அதான் ஏன்னா அந்த பார்ட்டி வந்து ஐடல் சென்ட்ரிக், ஒரு ஐடலைசேஷன். இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறார் இல்லையா, அவரை சுத்தி தானே ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த இமேஜ் அவ்வளவுதான், இது ஒரு ட்ராப் அவ்வளவுதான், அதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. சோ அதுல இருந்து அவங்க வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில இப்ப இவர் எடப்பாடி வந்து ஒண்ணு அட்லீஸ்ட் என்ன பண்ணிருக்கணும், ஒரு இதுல ஜெயிக்கிற மாதிரி அவர் ஒரு 10ன்னு எனக்கு தெரியல 7-8 அவர் கண்டினியூஸா மேஜர் எலெக்ஷன்ஸ்ல தோத்து போகாம இருந்திருந்தாருன்னா அவருக்கு இந்த கிரைசிஸ் வராது. ஏன்னா நீங்க அதை காம்பன்சேட் பண்ணிடுறீங்க. நீங்க ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது, பவர்ஃபுல் லீடர் கிடையாது, பட் அட்லீஸ்ட் யூ கேன் உங்களுடைய ஒரு தேர்தல் வியூகம் அல்லது உங்களுடைய மதி யூகத்தினால நீங்க அதை காம்பன்சேட் பண்ணிடுறீங்க வெற்றி அடைஞ்சு. இப்ப அதுவும் இல்லை அவருக்கு. அவரு ஒரு
பெரிய ஒரு எல்லாராலையும் போற்றத்தக்க ஒரு தலைவராகவும் இல்லை. ஒரு வெற்றியை அந்த பார்ட்டிக்கு வந்து கண்டினியூஸா இருக்கிற ஒரு தோல்வியை அதை உடைக்கவும் முடியல அவரால். ஓகே. சோ இது தோல்வி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எதிர்பார்த்ததுதான். இவர் ஜெயிச்சாதான் பார்ட்டியில வந்து இந்த பார்ட்டியில ஒரு தலைவரா இருக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம்தான், இதுல உள்ள நடக்கிற பிரச்சனைகள் நடக்கும், எல்லாரும் எல்லா விதமாவும் பேசுவாங்க அப்படின்றது நாம எல்லாருமே நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து எல்லாருமே அது பேசுனது எதிர்பார்த்ததுதான். என்ன இவ்வளவு சீக்கிரம் அது வரும்னு எதிர்பார்க்கல. ஓகே, இது ரொம்ப சீக்கிரமா நடந்துருச்சு. ஆமா, வெரி எலெக்ஷன் முடிஞ்ச இப்போ ஒரு வாரத்துக்குள்ள நடந்துருச்சுல. ஓகே சார், ஓகே ஓகே. இன்னும் சட்டமன்ற தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு திமுக தரப்பில் ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல கொறடா நியமிச்சிருக்கிறாங்க, எல்லாருமே நியமிச்சிருக்கிறாங்க. அதிமுக தரப்பில் இப்போ வந்து ஸ்பிளிட் இருக்கிறதுனால 2 பேரும் சென்று கொடுத்திருப்பதனால் நான் கேட்கிறேன், லீகல் ஆஸ்பெக்ட்ல கேட்கிறேன், இப்போது வந்து எது அதிமுக அப்படிங்கிறதை முடிவெடுக்க போவது சபாநாயகருடைய வரம்பிற்குள், அவரோட பார்டர் லைனுக்குள்ள இந்த பால் போயிடுச்சா சார் இப்போ ஃப்ளோர் டெஸ்ட்ல? ஆமா, அவர்தான் சபாநாயகர் தான் முடிவு பண்ணணும். சரி. ஆக்சுவலி விப்பு வந்து கொறடா, அதாவது விப்பு வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. பட் அது வந்து இப்ப 2 குரூப்பும் 2 பேரும் 2 விப்ப கொடுத்ததுனால சபாநாயகரோட டிஸ்கிரிஷன் தான். ஓகே. நாளைக்கு முக்காவாசி அவர் அதை எடுக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. சரி. ஏன்னா நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் இருக்கு. அது முடிஞ்ச பிறகுதான் இவர் வந்து இது இன்னும் ஜெனுவினா அது ஜெனுவின் இல்லையா. ஏன்னா விப்பு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் தான் கொடுக்கணும். சரி. பட் நாளைக்கு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது சபாநாயகர் பார்த்துட்டு அதோட சாதக பாதகங்களை எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் கொடுக்கணும். இதுல ஏதாவது ஒரு மனஸ்தாபமோ இதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா அவங்க தே கேன் கோர்ட் ஸ்பீக்கரோட இது வந்து கோர்ட் ஆல்சோ கேன் ரிவ்யூ, ஜுடிஷியரி ஆல்சோ கேன் ரிவ்யூ. பட் நான் என்னைய பொறுத்த மட்டும் எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் விப்பு இவங்க கொடுத்திருந்தா கூட நாளைக்கு அதை வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டாரு ஃப்ளோர்ல அப்படின்னா. ஏன்னா 2/3 இருந்தா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 2/3 இல்லைனாலும் இவர் அநேகமா என்ன பண்ணுவாருன்னா 2/3 இல்லாததுனால முக்காவாசி ஸ்பீக்கர் வந்து அதை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாரு. நாளானிக்கு எடுத்துக்குவோம் அந்த பிரச்சனைய, நாளைக்கு we will சார் பேசலாமா? சார் நீங்க பேசலாம் சார், பேசலாம். அதான் டே ஆஃப்டர் டுமாரோ நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். விப்பு ப்ராப்ளத்தை நம்ம அப்புறமேட்டு எடுத்துக்குவோம், இது ஏடிஎம்கே ப்ராப்ளத்தை நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு அப்படியே ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணிடுவாங்க. சார் இன்னும் அந்த பார்ட்டியை வந்து சார் அந்த பார்ட்டியினுடைய தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அதனால நாங்கள் கொஞ்சம் பப்ளிக் கால் போடலாம்னு நினைக்கிறோம் சார். இந்த சார் ஒரு சார் ஜெயலலிதா மேடம் இருந்தபோது சார் கலைஞர் 2006 11 வரை அவர்கள் ஆட்சி நடத்தி முடித்த பிறகு சார் 11 எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தது சார். அந்த கட்சி எதிர்கட்சி கூட கிடையாது சார் 11. ஆனா அந்த பார்ட்டி நின்னது சார், அந்த கட்சி நின்னது சார். சார் ஒரு 47 இடத்தை தனித்து ஜெயிச்சு ஒரு 24% வாக்குகளை ஏடிஎம்கே மட்டும் தனியாக இன்றும் தக்க வைத்திருக்கிறது. பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ஒரு 0.71% வந்து கூடுதலாகத்தான் இருக்கிறது. ஆனா கட்சியோட நலன் கருதி நாங்க தாவேகாவை ஆதரிப்பது அப்படின்ட்டு முடிவெடுத்திருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த மாநிலத்தினுடைய ஒரு ஃபார்மர் லா மினிஸ்டர், ஃபார்மர் எல்ஏ மினிஸ்டர், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர், இவங்க நின்று ஒரு ஃபார்மர் ஹெல்த் மினிஸ்டர் உட்காந்து நின்றுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு நியாயம் கற்பிக்கிறாங்கல்ல சார். இந்த கட்சியினுடைய நலன் கருதி நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கிறோம்னு சொல்லிட்டு சார், இந்த நியாயம் கற்பிக்கிறதுல அதுல ஏதாவது நியாயம் இருக்கா? நம்ம அது அரசியல் காரணங்கள்ல நியாயம் அநியாயம் எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆமா, ஏன்னா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன்னா நம்ம எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம்ல. இப்பதான் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு நரேட்டிவ் செட் பண்றோம்ல. சரி. அதனால லைஃபே ஒரு ஹைப்பர் நரேட்டிவ் மோட்ல போயிட்டு இருக்குது சோசியல் மீடியால. அது மட்டும் இல்ல, ஆக்சுவலி இது வந்து ஒரு ரொம்ப காலத்து பிரச்சனை. அவங்களுக்குள்ள 1900 என்னைக்கு ஜெயலலிதா அம்மா மறைஞ்சாங்களோ, இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் நடத்தினாரோ, இன்னைக்கு சசிகலா அம்மா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை
லீடரா நியமிச்சாங்களோ ஓகே அன்னில இருந்தே இது உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே. ஏன்னா எடப்பாடி பழனிசாமின்றது அந்த ஆர்டர் ஆஃப் இதுல பாத்தீங்கன்னா அவர் ஓபிஎஸ்க்கு கீழே இருந்தவர் தான். ஓகே. ஒரு 3வது 4வது தான் வராரு. அவருக்கு ஒரு பார்ட்டியில பெரிய பதவி வருது, அவர் சீஃப் மினிஸ்டர் மாறுறாரு 4 வருஷம். அதுல ஒரு ரிவோல்ட் வருது, 10-12 எம்எல்ஏ வெளியே போறாங்க, அவங்க டிஸ்குவாலிஃபை ஆறாங்கன்னு நினைக்கிறேன் தினகரனோட. பல பிரச்சனைகள்லாம் பாத்துட்டு தான் வருது. இவர்கிட்ட சீஃப் மினிஸ்டர் பவர் இருந்ததுனால அவரால என்ன பண்ண முடிஞ்சு, அவர் சார் சொன்ன மாதிரி அந்த சட்டத்தையே, அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்ட ஒரு பேசிக் லா, அவங்களுக்கு வந்து கேடர்ஸ் செலக்ட் பண்ணலாம் ஜெனரல் செக்ரட்டரிய அப்படின்றத அவர் திங்க் பண்றாரு. ஓகே. அவருடைய பைலால வந்து அவருடைய வசதிக்கு மாத்துறாரு, பண்ண வந்து எப்பயுமே வச்சுக்கணும்ன்ற மாதிரி. ஓகே. சோ இது எல்லாமே பல பிரச்சனைகள் அங்க உண்டுபடுது. பவர் பாலிடிக்ஸ் உள்ள விளையாட. ஓகே சார். இங்க சார் அதிமுக அதிகாரத்தை இழந்திருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்ல சார். அதிமுக ஒரு பெரிய பார்ட்டி, கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இவங்க தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கட்டும், இல்ல தமிழக வாழ்வுரிமை கழகத்தை ஆதரிக்கட்டும், இல்ல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கட்டும், யாரையோ ஆதரிச்சு போய் தொலைட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னைக்கு மெஜாரிட்டி இருப்பதால் தான் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார் ஆளுநரால் திரு விஜய். அதனாலதான் அவருக்கு வந்து பதவி பிரமாணம் நடந்தது, அந்த பதவியேற்பு விழா நடந்தது. இனி இவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இடதுசாரிகளுடைய சப்போர்ட் இருக்கு, விசிகா சப்போர்ட் இருக்கு, ஐயுஎம்எல் சப்போர்ட் இருக்கு. இவங்க ஆதரிப்பதனால்தான் அவருடைய ஆட்சி நிலை நிற்க போகிறது அப்படின்ட்டு எந்த இதுவும் கிடையாது. ஆனா நாங்க ஆதரிக்க போறோம் அப்படின்ட்டு இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு திரு இபிஎஸ் மேல் இருக்கக்கூடிய அதிருப்தி அல்லது அவர்களுக்குள் எழுந்திருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் தான் காரணம்னு நம்ம முடிவுக்கு வரலாமா சார்? அதுதான் உண்மை. இவங்க ஒரு காரணம், சிவி சண்முகம் ஒரு காரணம் சொல்றாரு. சார் ஏதோ சொல்லணும்ன்றாரு, சொல்லுங்க. கேள்வி கேட்டீங்களா சார், அது சம்பந்தமானது. முதல்லயே சிவி சண்முகம் பேசினது என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலில் நின்ற வேட்பாளர்களுக்கு வேண்டிய வேட்பாளர்களுக்கு அதிகமாக பணத்தை கொடுத்து விட்டு சில வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்பதுதான். நீ கேட்டீங்களா இந்த பொருளாதார சம்பந்தமா, இது ஒரு அடிப்படை பிரச்சனையாக அவர் முதல்ல அந்த கேள்வியை கேட்டார். நீ வந்து எங்களை மாதிரி வேட்பாளர்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்கல, உனக்கு வேண்டிய வேட்பாளர்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்த அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை இது வந்து ஏற்கனவே அவர் ரைஸ் பண்ணிட்டார். அதனால வந்து அங்க பொருளாதாரமும் நீங்க சொல்றீங்க பாருங்க, அதுக்கு இருக்கிற சொத்தும் ஒரு காரணம். அவங்க அடிப்படையில என்ன சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாம் செய்ய முடியும். அப்ப கட்சி எதுக்காக, இவ்வளவு பேர் உறுப்பினர்கள் எதற்காக, அதுதான் அவர் கேட்கிற கேள்வியே. ஓகே 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 சார், சொல்லுங்க சார். சார் கோடிக்கணக்கான மெம்பர் இருக்கிறாங்க சார். இன்னைக்கு அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி வாக்குகளுக்கு பக்கமாக வாங்கி இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அவங்க மெம்பர் கார்டு வச்சிருக்கிறாங்க, அவர்களுடைய பணம் இருக்குது, சொத்து இருக்குது. இந்த பார்ட்டியை கொண்டு போய் ஒரு 2 ஆண்டுகள் ஆகி ஆட்சியை பிடித்த ஒரு கட்சி கிட்ட போய் அப்படியே தாம்பாளத்துல வச்சு கொண்டு போய் இவர்கள் கொடுக்கக்கூடிய மாதிரியான இந்த காரியம், இந்த பேச்சு இருக்குல்ல சார், இது ஏதாவது அதுல கொஞ்சமாச்சும் நான் உங்ககிட்ட நியாயம் இருக்கான்னு கேட்டா அரசியல்ல எந்த நியாயமும் இல்லைங்க. வேற அந்த கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா சார்? இது ஏத்துக்குவாங்களா சார்? இத கட்சி தொண்டர்கள் ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, கட்சி இப்ப நடத்துறதே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தானே. நீங்க இப்ப 2000 அவர் ஜெயலலிதா அம்மையார் தவறுனதுக்கு அப்புறமே 2016 நினைக்கிறேன், அதுக்கப்புறமே அந்த கட்சி இவங்க கட்டுப்பாட்டிலேயே இல்லையே. வேறோ ஒரு அன்சீன் ஹேண்ட். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ரிக்ளைட் பண்ணுங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து இறந்த உடனே அந்த ஆஸ்பத்திரியில நடந்த சில பிரச்சனைகள், அந்த கவர்னர் இன்ட்ரீம் கவர்னர் பண்ண வேலைகள், இவங்க நடந்த விதங்கள், அப்புறம் சசிகலா நாளைக்கு பதவி ஏற்க போறாங்கன்னு சொல்லும் போது அவங்களை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சது, இவரு எல்லாமே பல விதமான டூபியஸ். அதாவது ஒரு எதுவுமே ஒரு அரசியல் கட்சியில எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களா அது இல்ல. அது இப்படியே டெவலப் ஆகி ஒரு கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் உள்ளுக்குள்ளேயே அது இருக்குது. ஒவ்வொருத்தர் எல்லாரும் எல்லாத்தையும் ஒத்துக்க மாட்டேன்னு அவசியம் இல்ல. இப்ப வந்து அவங்களுடைய எதிர்ப்பு ஒரு தலைமைக்கான எதிர்ப்பு தான். அது கட்சியை பிளவுபடுத்தணும் அப்படின்றது நோக்கம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. பட் இப்ப இருக்கிற தலைமை எப்படி வந்துச்சு, அதோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன, இன்னைக்கு எந்த பவர்ல அது உட்கார்ந்து, அது என்ன அந்த தலைமை டெலிவரி பண்ணிச்சு கட்சியோட தொண்டர்களுக்கும், அது வந்து ஒரு கியூமுலேட்டிவ் எஃபெக்டா ஒரு டிசாட்டிஸ்பாக்சன் உருவாகிட்டே வருது உள்ள. சோ
யார் இவங்களை வந்து இவரை தலைவரா மாத்தினாங்களோ அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. ஓகே ஓகே ஓகே, அதோட எஃபெக்ட் தான் இன்னைக்கு இதோட டெவலப்மெண்ட். ஓகே சார், ஓகே, பேசலாம் சார்.